ஏழாவது ஊதிய குழு பரிந்துரைகளை மாற்றியமைக்க வலியுறுத்தி திருச்சியில் தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு SRMU துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் தலைமை வகித்தார். 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏழாவது ஊதிய குழு பரிந்துரைகளை மத்திய அரசு மாற்றியமைக்க வேண்டும் எனவும் அடிப்படை ஊதியமாக 26,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தொழிலாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்த மத்திய அமைச்சர்கள் எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளரையும் ARF பொதுச் செயலாளரை பார்த்து வேலை நிறுத்தத்தை கையை விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு அட்ராக்டிவ் 7th பே கமிஷனை அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் நம்மையும் ரயில்வே துறையும் மத்திய அரசையும் ஏமாற்றி வருவதனை நிச்சயமாக வருகிற பிப்ரவரி 8ஆம் தேதியிலே டெல்லியிலே ஒன்று கூடி எங்களுடைய 26 அம்ச கோரிக்கைகளை ஒப்புக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக ஒட்டுமொத்த பொது வேலை நிறுத்தத்திற்கு நாங்கள் மத்திய அரசால் தள்ளப்படுவோம் என்று எச்சரிக்கிறோம். இதேபோன்று மதுரை ரயில் நிலையம் முன்பு சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏழாவது ஊதிய குழு பரிந்துரையை மாற்றுவது, புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடுவது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர்.